வெல்கம் டு கேஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பிரியாணி செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா காளான் பிரியாணி தான். இந்த காளான் பிரியாணி டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் குக்கரில் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நல்லா எண்ணெயும் நெய்யும் மெல்ட் ஆகி வரட்டும். இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அப்புறம் கொஞ்சமாக கல்பாசி, பிரியாணி இலை 1, ஜாதி பத்திரி 1, நமக்கு பிரியாணிக்கு தேவைப்படுற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. நல்லா எல்லாம் பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 2 பெரிய வெங்காயம் நீள்வா வெட்டி சேர்த்துக்குங்க. நல்லா வெங்காயம் நிறம் மாறி வரட்டும். நல்லா ப்ரௌன் கலராக நிறம் மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்துக்குங்க. நல்லா இஞ்சி பூண்டு சாந்து வாடை போகிற வரைக்கும் நல்லா ஒரு 2 செகண்ட் வதக்கி விட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் இது கூடவே ஒரு 2 தக்காளி பழம், மீடியம் சைஸ் தக்காளி பழம் 2 எடுத்து அது கூடவே சேர்த்துக்குங்க. அது கூட கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி சேர்த்து போட்டுக்குங்க. இப்போ இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்குவோம். நல்லா எல்லாம் குழைய வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் மசாலா தூள் சேர்த்துக்குவோம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்க்குறேன். நீங்கள் எந்த பிரியாணி மசாலாவாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கலாம். அப்படி பிரியாணி மசாலா இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். இப்போ நல்லா எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காளானை இது கூட சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. நல்லா காளான் இந்த ஸ்பைசஸோட மசாலா கூட சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நம்ம பிரியாணியோடு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி வச்சுக்கணும். நான் இந்த டம்ளரால் 1 டம்ளர் அரிசி எடுத்து ஒரு 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அரிசி நல்லா ஊறிட்டு இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன். 2 டம்ளர் சேர்த்தோம்னா கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்து பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துருவோம். நல்லா இப்போ தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசியை சேர்க்கணும். இதில் தண்ணி நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் தண்ணி கொதி வந்துடுச்சு. நம்ம தண்ணிலாம் வடிச்சிட்டு அரிசியை மட்டும் இதில் சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா அரிசிலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒத்தாப்பில் ஒரு தடவை ஒன்று கலந்து விட்டுக்குங்க. நல்லா ஒன்று கலந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் சிம்லேயும் ஒரு விசில் ஹைலியும் வைக்கணும். இதில் கூடவே உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னாக்கா மேலாப்பில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இப்போ குக்கர் விசில் போட்டு ஒரு விசில் ஹைலியும் ஒரு விசில் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வச்சு எடுத்துக்கிறேன். இதேமாரி வைக்கும்போது நல்லா பிரியாணி ஒத்தாப்பில் நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள் ப்ரெஷர்லாம் தன்னால் அடங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. சாதமும் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்கும். நல்லா இதை சாதம் உடையாத அளவுக்கு பொறுமையாக ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக அருமையாக நம்மளோட காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்களும் இதே போல் இதே மசாலாவை சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியாக டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். நம்ம டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.